ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். கடந்த சில வருடங்களா ட்ரோன்களோட பயன்பாடு மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சிருக்கு. இதன் காரணமா யுத்தம் நடக்கக்கூடிய விதத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சில யுத்த களங்கள்ல ட்ரோன்கள் வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதுல மிகவும் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணுது. இதன் காரணமா உலகின் பல நாடுகள் அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்யறதுல அதிக கவனம் செலுத்துறாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் சொந்தமா உள்நாட்டிலே அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்யறதுக்கு பல திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவும் முக்கியமான திட்டம் கேட்ஸ் வாரியர் ட்ரோன் ப்ராஜெக்ட். சமீபத்துல இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம்? கேட்ஸ் வாரியர் ட்ரோனை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க? கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கறத பார்க்கலாம். அடுத்து இரண்டாவதா ஆர்ச்சர் என்ஜி அப்படிங்கிற ஒரு ட்ரோனை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ட்ரோன் குறித்தும் பல முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. ஆர்ச்சர் என்ஜி ட்ரோன் ப்ராஜெக்ட் என்ன நிலையில இருக்குது? இந்தியா டெவலப் செய்யும் ஆர்ச்சர் என்ஜி ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன? இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை இந்தியாவால கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். இந்தியாவுடைய பிரதான எதிரி நாடான சீனா பல அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. பாகிஸ்தான், சீனா, துருக்கி போன்ற நாடுகளிடமிருந்து ட்ரோன்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. பங்களாதேஷ், மால்தீவ்ஸ் போன்ற நாடுகள் துருக்கியின் பைரக்டர் ட்ரோன்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்தியாவும் இஸ்ரேலிடமிருந்து ஹெரான் போன்ற ட்ரோன்களை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. ஆனா எப்படி விமானங்களுக்காக இந்தியா வெளிநாடுகளை நம்பி இருக்கோ, அதே போன்று அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்யறதுலயும் இந்தியா தற்போதைய நிலையில வெளிநாடுகளை நம்பித்தான் இருக்குது. இந்த விஷயத்தை மாற்றுவதற்காக இந்தியா சொந்தமா உள்நாட்டிலே அதிநவீன ட்ரோன்களை டெவலப் செய்யறதுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அதுல ரொம்பவும் முக்கியமான திட்டம் தான் கேட்ஸ் வாரியர் லாயல் விங்மேன் ப்ராஜெக்ட். இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன் ப்ராஜெக்ட் மூலமா 2 டன் எடை கொண்ட கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை இந்தியா டெவலப் செய்ய போறாங்க. இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் பைலட்டால் இயக்கப்படும் ஒரு விமானத்திற்கு லாயல் விங்மேன் ட்ரோனா செயல்படும். பைலட்டால் இயக்கப்படும் விமானத்தோடு இணைந்து இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் பறந்து செல்லும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை பைலட்டால் இயக்கப்படும் விமானங்கள்ல இருந்து இயக்க முடியும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் மேன்ட் ஏர்கிராப்ட் பாதுகாப்பதற்கு துணையாக அந்த விமானத்தோடு பறந்து செல்லும். இது போன்று ஒரு டீமா மேன்ட் மற்றும் அன்மேன் விமானங்கள் இணைந்து செயல்படுவதன் மூலம் இந்திய விமானப்படை நடத்தும் ஆபரேஷன்களோட எஃபெக்டிவ்னஸ் மிகப்பெரிய அளவுல அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்கள் பிரத்யேகமா தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது மிகவும் ஆபத்தான பகுதிகளில் நீண்ட தூரம் ஊடுருவி சென்று தாக்குதல்களை நடத்தணும்னா இந்த கேட்ஸ் வாரியர் ட்ரோன்களை பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்துவதன் மூலம் நமது விமானிகளின் பாதுகாப்பை அதிகரிக்க முடியும். இந்த கேட்ஸ் வாரியர் ப்ராஜெக்ட் ஏரியல் வார்ஃபேர்ல மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த ஏர் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி எதிரி போர் விமானங்கள், ட்ரோன்கள் போன்ற பல்வேறு விதமான ஏரியல் டார்கெட்டுகளை தாக்கி அளிக்க முடியும். இந்த ட்ரோன்கள் ஹை ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோன்கள். இதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி அதிக நேரம் சர்வேலன்ஸ் ஆபரேஷனை கேரி அவுட் செய்ய முடியும். அதே போன்று எதிரி எல்லைக்குள் பறந்து சென்று உளவு தகவல்களையும் சேகரிக்க முடியும். ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு முன்னாடி இந்த ட்ரோன்கள் எதிரி எல்லைக்குள் பறந்து சென்று ரியல் டைமா வீடியோஸ் மற்றும் புகைப்படங்களை மேன்ட் ஏர்கிராப்ட்ல இருக்கக்கூடிய பைலட்டுக்கு அனுப்பி வைக்கும். இதன் மூலமா எந்தெந்த இடத்துல தாக்குதல் நடத்தணும், எந்த இடத்துல தாக்குதல் நடத்தினா எதிரிகளுக்கு பலத்த சேதம் ஏற்படும் அப்படிங்கிற விஷயங்களை பைலட் முன்பே திட்டமிட முடியும். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கேட்ஸ் வாரியர் ப்ராஜெக்ட் தற்போது வேகம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. பிப்ரவரி மாசம் ஏரோ இந்தியா 2025 நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில கேட்ஸ் வாரியர் ட்ரோனோட ஒரு ஃபுல் ஸ்கேல் மாடலை இந்தியா காட்சிப்படுத்த போறாங்க. அப்படி காட்சிப்படுத்துவதன் மூலம் கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல என்னென்ன
என்னென்ன சிஸ்டங்கள் இருக்குது, அந்த ட்ரோனோட செயல்திறன் என்ன, இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் போன்ற பல விஷயங்கள் தெரிய வரும். கேட்ஸ் வாரியர் ட்ரோன்ல இன்னொரு சிறிய வாரியர் ட்ரோனையும் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் 700 கிலோகிராம் எடை கொண்டதா இருக்கும். கேட்ஸ் வாரியர் ட்ரோனை ஏரோ இந்தியா நிகழ்ச்சியில காட்சிப்படுத்துவதன் மூலம் இந்தியா எவ்வளவு அதிநவீனமான ட்ரோன்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத மற்ற நாடுகள் தெரிந்து கொள்வாங்க. இதனால மற்ற நாடுகளும் இந்தியாவுடன் இணைந்து ட்ரோன்களை தயாரிப்பதுல வரும் காலத்துல ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து DRDO நிறுவனத்தின் துணை அமைப்பான ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர்ச்சர் NG அப்படிங்கிற ஒரு அதிநவீன மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோன் ப்ராஜெக்ட் குறித்து சில முக்கியமான விஷயங்கள் வெளிவந்திருக்கு. அதாவது ஆர்ச்சர் NG ட்ரோனோட முதல் பறத்தல பிப்ரவரி மாசத்துக்குள் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஏற்கனவே ஆர்ச்சர் NG ட்ரோனோட ஹை ஸ்பீட் டாக்ஸி ட்ரையல் வெற்றிகரமா நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. ஹை ஸ்பீட் டாக்ஸி ட்ரையலுக்கு அடுத்து ஆர்ச்சர் NG ட்ரோன்கள் தன்னுடைய முதல் பறத்தல இன்னும் கூடிய விரைவில் நடத்த இருக்குது. பிப்ரவரி 10 பெங்களூர்ல வச்சு இந்த வருடத்திற்கான ஏரோ இந்தியா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாடி ஆர்ச்சர் NG ட்ரோனோட முதல் பறத்தல நடத்தி முடிக்கணும் அப்படின்னு DRDO துரிதமா வேலை செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்ச்சர் NG ட்ரோன் ஒரு சிங்கிள் இன்ஜின் ட்வின் பாம் கான்ஃபிகரேஷன் கொண்ட UAV. இந்த UAV 1700 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த ட்ரோன்னால 400 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து சென்று ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகனேசன்ஸ் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். தேவைப்பட்டால் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல்களும் நடத்த முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோன்ல இந்தியா முன்பு டெவலப் செய்த தாப்பஸ் ட்ரோன்ல பயன்படுத்தப்பட்ட பல சிஸ்டங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா ஆர்ச்சர் NG மற்றும் தாப்பஸ் ட்ரோன்ல ஒரே விதமான ஏவியானிக் சிஸ்டம் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று சாப்ட்வேர், கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன்ஸ், கிரவுண்ட் டேட்டா டெர்மினல் போன்ற பல சிஸ்டங்கள் ரெண்டு ட்ரோன்கள்லயும் காமனா தான் இருக்குது. அதாவது ரெண்டு ட்ரோன்களுக்கும் காமனான சிஸ்டங்களை டெவலப் செய்வதன் மூலம் தேவையில்லாத கால விரயத்தை தவிர்க்க முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோனோட முதல் பறத்தல போன வருடமே நடத்தி இருக்கணும். ஆனா ப்ராஜெக்ட்ல ஏற்பட்ட டிலே காரணமா இந்த வருடத்தோட முதல் பாதியில நடத்தப்படுது. ஆர்ச்சர் NG ட்ரோன்களை டெவலப் செய்யும் விஷயத்துல அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய ட்ரை சர்வீஸ் கமாண்ட் அதிக முனைப்பு காட்டுறாங்க. அதாவது அந்தோமான் நிக்கோபார் பகுதியில ஆர்ச்சர் NG ட்ரோன்களை சர்வேலன்ஸ், ரெகனேசன்ஸ் போன்ற ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய திட்டமிட்டு இருக்காங்க. அதே போன்று எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பிரிசிஷன் கைடட் யூனிட்ஸ் போன்ற அதிக சக்தி கொண்ட ஆயுதங்கள் இந்த ட்ரோன்ல இருக்கிறதுனால அந்தோமான் நிக்கோபார் தீவுல இருக்கக்கூடிய ட்ரை சர்வீஸ் கமாண்ட் இந்த ட்ரோன்களை அதிவிரைவா டெவலப் செய்து தங்கள் படையில் இணைத்துக் கொள்வதற்கு அதிக முனைப்பு காட்டுறாங்க. ஆர்ச்சர் NG ட்ரோன்களை மேக் இன் இந்தியா திட்டத்தின் கீழ் இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற அதிநவீன ட்ரோன்களை இந்திய முப்படைகளுக்காக டெவலப் செய்வதன் மூலம் இந்திய முப்படைகளோட செயல்திறனை மிகப்பெரிய அளவுல முன்னேற்ற முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருந்து ட்ரோன்களை இறக்குமதி செய்வதையும் இந்தியாவால குறைக்க முடியும். மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனோட முதல் பறத்தல இந்தியா நடத்த இருக்கும் சூழ்நிலையில ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் ஆர்ச்சர் ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளை அதிவிரைவா டெவலப் செய்து வருவதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஆர்ச்சர் ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளோட புகைப்படங்கள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஆர்ச்சர் ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிளோட ஏர் ஃப்ரேமை கோத்ரேஜ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஏர் ஃப்ரேம் ரொம்ப எடை குறைவா இருக்கிறதுனால UAVயோட எடையில 80 கிலோகிராம் குறைஞ்சிருக்கு. இதனால இந்த ட்ரோனோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. குறிப்பா அதிக எடை கொண்ட ஆயுதங்களை இந்த ட்ரோன்கள்னால எடுத்து சென்று பறக்க முடியும். ஆர்ச்சர் NG ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்ல ஆன்டி டேங்க் வெப்பன்ஸ், பாம்ஸ் போன்றவை இணைக்கப்பட்டிருக்கு. இதனால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதலும் நடத்த முடியும். அதே வேளையில இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி சர்வேலன்ஸ், ரெகனேசன்ஸ், டார்கெட் அக்யூசேஷன், இன்டெலிஜென்ஸ் கேதரிங் போன்ற ஆபரேஷன்களையும் கேரி அவுட் செய்ய முடியும். ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நிறுவனம் டெவலப் செய்யும் ஆர்ச்சர் ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்கள் துருக்கியோட பைரக்டர் TB
டூ ட்ரோன்களுக்கு கடுமையான போட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா ட்ரோனோட பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் விலையில இந்தியாவுடைய ட்ரோன்கள் துருக்கி ட்ரோனை விட சிறந்ததா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சமீபத்துல இந்திய கடற்படை இஸ்ரேல் நாட்டோட சிர்ச்சர் MK2 ட்ரோன்களை படையில் இருந்து நீக்கினாங்க. அந்த ட்ரோன்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு தான் இந்தியா இந்த ஆர்ச்சர் ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனோட வெப்பன் டெலிவரி கேப்பபிலிட்டிய சமீபத்துல தான் சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த ட்ரோன்கள் பிரத்யேகமா தாக்குதல் நடத்துவதற்காக இந்தியா டெவலப் செய்யறாங்க. இந்த ட்ரோன்களோட எம்டி வெயிட் 600 கிலோகிராம். ஆர்ச்சர் ஷார்ட் ரேஞ்ச் அன்மேன் ஏரியல் வெஹிக்கிள்னால 200 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ட்ரோன்கள்னால தொடர்ந்து 12 மணி நேரம் வரைக்கும் பறக்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 22,000 அடி உயரத்துல பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால அதிகபட்சமா 220 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். இது போன்ற பல ட்ரோன் ப்ராஜெக்டுகளை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த 5 வருடங்கள்ல இந்தியா உள்நாட்டிலே டெவலப் செய்த பல ட்ரோன்கள் இந்திய படையில் இணைக்கப்படும். இதன் மூலமா ட்ரோன்களுக்காக இந்தியா மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய நிலை இனி இருக்காது. அது மட்டும் இல்லாம சொந்தமா உள்நாட்டிலே ட்ரோன்களை தயாரிப்பதன் மூலம் காஸ்ட் எஃபெக்டிவான அதே வேளையில அதிக சக்தி கொண்ட ட்ரோன்களை இந்தியாவால டெவலப் செய்து நமது படையினருக்கு பயன்பாட்டிற்கு கொடுக்க முடியும். இதன் மூலமா பல இந்திய ட்ரோன் தயாரிப்பு நிறுவனங்கள் பயனடைவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.